தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வெகு நாட்களுக்கு பிறகு நேரலையில் வந்த அண்ணன் சீமான் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். அண்ணன் சீமான் அவர்கள் சற்று முன் ஒரு காணொலி வெளியிட்டு பேசியிருக்காரு. அதில் அவர் குறிப்பிட்டுள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசறைப்பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு புகழ் வணக்க நினைவேந்தலை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தோம். அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல் முடிவின் பிறகு ஒரு முறை கூட செய்தியாளர் சந்திக்கவே இல்லை. முழுக்க முழுக்க அவர் ஏறிய அதன் பிறகு ஒரே மேடை மே 18 மேடை. அதன் பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் அழைத்திருக்கக்கூடியது, அதாவது நம் உறவுகள் அனைவரும் வர சொல்லி அழைத்திருக்கிற ஒரு நிகழ்வுனா இது நிகழ்வு தான். அதனால் நிச்சயம் அனைத்து தமிழர்களும் இதற்கு ஒன்று கூடணுங்கிறத முதல்ல நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். இப்போ அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டுள்ள அந்த வார்த்தைகளோடு நம்ம அந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகளுக்கு வணக்கம் என பதிவு செய்து, தமிழீழ தாயக விடுதலை போராட்டத்துடைய தொடக்க நாள் தொடங்கி தன்னுடைய வாழ்நாள் முடிவு வரை அவருடைய அந்த கருத்திலிருந்து விலகாமல் இருந்த தேனிசை செல்லப்பா அவர்களுடைய அந்த படத்திறப்பு நினைவேந்தல் விழாவுக்கு அனைத்து தமிழர்களும் ஒன்றுபட்டு வர வேண்டும் எனவும், சென்னை டி நகரில் இந்த நிகழ்வு நடக்க இருக்குது அப்படிங்கிறதையும் சீமான் அவர்கள் பதிவு செய்திருக்காங்க. இந்த நிகழ்வு ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே எந்த அளவிற்கு மக்களுக்கான அரசியலை செய்து முடித்து விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணோம். காரணம் என்னென்னா, அனைவருமே இன்னும் என்ன செய்வது அப்படிங்கிறது தெரியாமல், மக்களின் தேவை எதுன்னு சொல்லி புரியாமல் இருக்கிற அந்த மக்களையும் சரிவர அரசியலும் படுத்தாமல், அவர்கள் ஏதோ ஒரு வகையில் பணம் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடவே ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே மக்களுக்கு தேவையானது என்ன? அவர்களுடைய வாழ்விடத்திலே கிடைக்க வேண்டிய விடயங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறதுல அரசு எந்த அளவுக்கு தவறி இருக்குங்கிறத அனைத்தையுமே அண்ணன் சீமான் அவர்கள் செய்துட்டார். நிச்சயமாக அன்றைய தினம் ஒரு செய்தியாளர் சந்திப்புக்காக அனைவரும் காத்திருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பை கொடுக்காமல் போனால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அனைத்து தம்பிகளும் எதிர்பார்ப்பது. நாமும் அதே விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத அன்றைய தினம்தான் நம்ம தெரிந்துக்க இருக்கிறோம்.